அதிகாரிகள்ட்ட உட்கார்ந்து பேசணும், பயணிகள் சார்பாக இருக்கணும். இப்ப ஆட்டோ மீட்டர் கட்டணத்துக்கு கருத்து கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? தொழிற்சங்கங்கள், அதிகாரிகளுடைய இது தொழிலாளர் நலத்துறையில் இருக்கிறவங்க, இதை தாண்டி பயணிகள் பொதுமக்கள்கிட்டையும் கருத்துக்கள் கேட்டுதான் அந்த கட்டணத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க. இன்னைக்கு உள்துறை செயலாளரை தாண்டி இந்த ஒப்புதலுக்கு வெயிட் பண்ண, அதனால நாங்க முறைப்படுத்துங்கன்னு கேட்கிறோம். இப்ப எதையுமே செய்ய மாட்டோம், எதையுமே பார்க்க மாட்டோம். அமைச்சர் சொல்றதையும் அதிகாரியை கேட்க மாட்டாங்க. அதிகாரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு, போராட்டம் நடத்துற அன்னைக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு அந்த கம்பெனியை எதிர்த்து நாங்க என்ன கேட்கிறோம்? ஜூம் காரு இது வரைக்கும் ஒரு 2 மாசம் ஆச்சு, ஒரு சோகாஸ் நோட்டீஸ் அனுப்புறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இந்த ஒயிட் போர்டு கார் இவ்வளவு ஓடுது, அதை ஒரு சுற்றறிக்கை எழுப்பி எல்லா ஸ்கூல்லையும் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. ஒயிட் போர்டு கார் கண்ணுக்கு முன்னாடி ஓடுது இல்லையா? ஒட்டுமொத்தமா நிப்பாட்டுங்க. ஸ்கூல்ல ஓடுற வேன்ல கூட நீங்க சேஃப்டி மெஷர் செக் பண்ணாதீங்க. இப்ப பாருங்க, சேஃப்டி மந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு செக் பண்றீங்க. கண்ணு முன்னாடி அதிகாரிகள் முன்னாடி என்ன பண்ணுது? ஓடுது. இதை தாண்டி ஏதாவது ஒரு சில ஆர்டிஓல போய் பார்த்தோம் அப்படின்னா, பாவாச்சந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு வட்டார போக்குவரத்து அலுவலகத்துல சுத்தி செவரட்டி ஓட்டிருக்காங்க, சொந்த பயன்பாட்டு வாகனம் ஓடுதுன்னு. அங்க இருக்கக்கூடிய மோட்டார் வாகன ஆய்வாளர் அந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளை அழைச்சு, நீங்க எல்லாம் கரெக்டா ஓட்டுறீங்களா? ஒயிட் போர்டு வேணா நீ புடிச்சது கூட, அப்பதான் ஃபைன் போடுவேன், இல்லனா எல்லா டீ போர்டையும் செக்கிங் போடுறா ஒரு வாரத்துக்கு அப்படின்னு யாரெல்லாம் இந்த கோரிக்கையை வைக்கிறாங்களோ அவங்களை மிரட்டுறாங்க அதிகாரிகள். இது எவ்வளவு பெரிய தவறு? இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து இந்த போக்குவரத்து துறையில செய்யறாங்க. இந்த என்போர்ஸ்மெண்ட்ன்றது நடக்கவே மாட்டேங்குது. இந்த கர்நாடகா வண்டி அவ்வளோ வண்டி கேஏ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு ரோட்ல. கர்நாடகா வண்டியும் இல்ல, இப்போ தமிழ்நாட்டுல நம்ம பதிவு செய்யறதுக்கு டிஎன் வண்டி தமிழ்நாட்டில் ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக பதிவு செய்யறோம். ஆனா டாக்ஸிக்கு பாய்ந்துகிட்டு பாண்டிச்சேரி வண்டி, பிஒய் வண்டி, கேஏ வண்டி, கேஎல் வண்டி, ஏபி வண்டி, இந்த வண்டி தான் அதிகமா இப்ப தமிழ்நாட்டில் பாக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா போக்குவரத்து துறையில நம்ம போக்குவரத்துல வருமானம் இல்ல. ஆனா எங்களுக்கு டாக்ஸ் 10 வருஷம் டாக்ஸ் கட்டின இனோவா வண்டிக்கு மறுபடியும் 2 லட்சம் ரூபாய் டாக்ஸ். 10 வருஷம் கட்டின எல்லா வண்டிக்குமே இப்ப உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே எஃப்சிபிசி எவ்வளவு ஏத்திருக்காங்க. எஃப்சிபிசி ஏத்துறாங்க, எல்லா பீஸ் எதனால ஏத்துறாங்க? ஒழுங்குமுறை சரியில்லை சார். பாண்டிச்சேரியில ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு விலை உயர்ந்த கார் அங்க வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இங்க வண்டி வாடகை ஓட்டுறாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அங்கதான் ஓட்டணும். அதே மாதிரி தான் கர்நாடகா வண்டி எலக்ட்ரிக்கல் வண்டி ஃபுல் வண்டியும் எல்லாமே போர்ட்டல்ல ஓடுது. எங்கள்கிட்ட ஆதாரத்தோட 500 வண்டி 1000 வண்டி நம்ம மதுரை பைபாஸ்ல நிக்குது, ஆதாரத்தோட கொடுக்குறோம். இன்ன வரல அந்த போக்குவரத்து சார்ந்த அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை, எல்லாமே கைவிட்டல் தான். ஓப்பனா சொல்ல கைவிட்டலாம். நாங்க கண்டினியூவா பிடிச்சு கொடுக்குறோம். நேரடியாக எல்லாருக்கும் பார்த்திருப்பீங்க, எத்தனையோ வண்டி நாங்க தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி சார்பாக பல வண்டிகளை ஓன் போர்டு வண்டிகளை போக்குவரத்து கமிஷனர் அலுவலகத்திலே கொடுத்துருக்கோம். இவ்வளவு வண்டி ஓடுது, இவ்வளவு வருமானம் அரசுக்கு இழப்பு ஏற்படுது, இந்த வருமானம் ஈட்டுறதுக்கு வருமானம் ஈட்டுறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணல. போக்குவரத்துல நஷ்டம், போக்குவரத்துறை நஷ்டம், இதுதான் நடக்குது. இப்ப ஒரே ஒரு சின்ன தகவல், தனியார் நிறுவனங்கள் தான் இவ்வளவு பிரச்சனைக்குமான காரணமா இருக்கு. நீங்க அரசு கிட்ட கேட்க வேண்டியது என்ன? உங்களோட வீட்டு கட்டணம் அரசு ஒரு ஆப்ப ரிலீஸ் பண்ணா நாங்க அதை இயக்குறோம் தான் சொல்லி கேட்கிறோம். அதை முறைப்படுத்தணும் திரும்ப கேட்கறதுக்கு பின்னாடி என்ன? அதே நேரத்தில் கர்நாடகா வண்டி ஓடுது, கேரளா வண்டி ஓடுது, பாண்டிச்சேரி வண்டி ஓடுது, இதெல்லாம் சாதாரணமாக ஓடல. அதே நீங்க சொல்லக்கூடிய இந்த தனியார் கார்பரேட் நிறுவனங்களுடைய அவங்களோட வசதிக்கேற்பதான் அந்த ஆப் மூலமா தான் ஓடிட்டு இருக்கு. அப்ப நீங்க எதிர்க்க வேண்டியது அந்த ஆப். ஆனா அந்த ஆப்பை எதிர்த்து ஆதரிக்கிறேன்றீங்க, முறைப்படுத்தணும்னு கேக்குறீங்க. உங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இருக்கு. அரசு கிட்ட முந்தாண்ட நிறுவனம் மீட்டர் கட்டணம் அமல்படுத்துங்க, இவ்வளவுதான் மீட்டர் கட்டணம் சொல்லி கொடுத்து 3 வருஷம் ஆகுது. அதை இன்னும் அமல்படுத்தாம அப்ப பெண்டிங்ல தான் இருக்கு. அரசு கிட்ட ஆய்வு நடத்தி எல்லாத்தையும் கொடுத்து ஸ்டில் அந்த கட்டணம் பெண்டிங்ல இருக்கு. அதை நீங்க கேட்டு வாங்கி ஆட்டோ ஓட்டுறது மீட்டர் கட்டணத்துல ஓட்டுறாங்கன்னு சொல்லி வந்திருக்கோம். அதை பேசல. ஆனா அதை தவிர்த்து திரும்ப ரெடி பண்றோம். சார் ஒரே விஷயம், நீங்க சொன்ன மாதிரி கும்டான்ற நிறுவனம் சென்னை ஒன்ன்ற செயலியை வெளியிட்டாங்க, கரெக்டா? அந்த சென்னை ஒன் செயலியில ஆட்டோ கால் டாக்ஸிகளும் புக் பண்ணக்கூடிய வசதி வேணும்னு சொல்லி அரசுக்கு நாங்க கோரிக்கை கொடுத்திருக்கோம். சென்னை ஒன் நீங்க சொன்ன மாதிரி ஜெயக்குமார் சார் தான் அதுக்கு தலைமை செயல் அதிகாரி, கரெக்டா? அவர்கிட்டையும் அந்த கோரிக்கைகளை நாங்க கொடுத்திருக்கிறோம். அதெல்லாம் செய்யாம இல்ல. அரசு எப்படி இது புக் பண்றீங்களோ, அதுல பஸ் ட்ரெயின் புக் பண்றீங்களோ, அதுக்கு கனெக்டிவிட்டிக்கு மட்டும் தான் ஆட்டோ காட்டும், கால் டாக்ஸி காட்டும். அதை தனிப்பட்ட முறையில கொண்டு வந்து அதுல ஒரு ஆப்ஷனா வச்சீங்கன்னா ஆட்டோ கால் டாக்ஸி போறவங்க அதுல நேரடியா போவாங்க. அது ஓஎன்டிசியோட கனெக்ஷன் ஆயிருக்கு. அதன் மூலியமாக இந்த பல்வேறு நிறுவனத்தில் ஓட்டுறவங்களுக்கு அது வாய்ப்பு கிடைக்கும். அந்த விஷயங்களும் என்ன பண்ணும், அரசு செயலியாக இருக்கும். இதை என்ன பண்ண முடியும், முறைப்படுத்த முடியும் அப்படின்றதான் நம்ம கேட்டோம். அதுல இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இதை தாண்டி இன்னைக்கு மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்க, பாரத் டாக்ஸி கொண்டு வந்திருக்காங்க. அதை வரவேற்று சென்னை முழுவதும் நாங்க பத்திரிகையில என்ன பண்ணிருக்கோம், சென்னை முழுவதும் போஸ்ட் ஒட்டிருக்கோம். பத்திரிகை செய்திகள், இதே பத்திரிகை செய்திகள் இந்த செயலியை தமிழகத்தில மத்திய அரசு கொண்டு வரணும் அப்படின்றத நாங்க என்ன பண்ணிருக்கிறோம்னா அதை வலியுறுத்தி இருக்கிறோம். அந்த பத்திரிகை செய்திகள் வந்திருக்கு. இல்ல சார், ஆமா ஓட்ட இருக்கும் சார்.
இல்ல சார், இப்போ உள்ள காலகட்டத்துக்கு செயலி என்பது கம்பல்சரி தேவைப்படுது. ஓகேங்களா, மக்களுக்கு தேவைப்படுது. நாங்க வந்து எதிர்க்கல, நீங்க நான் தப்பா புரிஞ்சுக்கீங்க. நீங்க அரசாங்கம் எடுத்துங்க, எங்களுக்கு நாங்க இந்த ஆப்பை நாங்க ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு கிட்ட உங்களோட கோரிக்கை வைப்பீங்களா? இல்ல திரும்ப இந்த தனியார் சார், தமிழ்நாடு அரசு கிட்ட 5 ஆண்டுகளா வச்சிருக்கிறோம். தனியாக ஒரு செயலியை உருவாக்கி கொடுங்க. ஒரு நிமிஷம் இருக்கு சார். நிறுவனங்களை தடை செய்யணும்னு கேட்கிறோம். இல்ல நாங்க இத கேளுங்க. இப்போ நிறுவனங்களை தடை செய்யலாம். இத்தனாயிரம் வாழ்வாதாரம் சார். ஒரே நிமிஷம் இங்க பாருங்க, ஒரே நிமிஷம். நீங்க சொன்ன மாதிரி பல நிறுவனங்கள் இருந்தாதான் அதுல எந்த வாய்ப்பு சிறப்பா இருக்குன்றது பொதுமக்கள் பயன்படுத்துவாங்க. நாங்க ஏற்கனவே இந்த கோரிக்கையை வச்சு எங்கள்ட்ட ரிப்ளைவே லெட்டருக்கு உங்க நம்பர் கொடுங்க, நான் ஷேர் பண்றேன். அரசுக்கு எப்பனா 2021 இந்த ஆட்சி பொறுப்பேற்ற கோரிக்கை கொடுத்து எங்களுக்கு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. அதையும் எப்படி சொன்னோம், அரசு இதற்கு பொருளாதாரம் செலவு செய்ய தேவையில்லை. தொழிலாளர் அமைப்பு சாரா ஓட்டுநர் நல வாரியத்துல பல கோடி ரூபாய் இருக்கு, அதுல எத்தனை கோடி வேணுமோ எடுத்துக்கோங்க. இந்த வார்த்தையை நாங்க எப்ப சொன்னோம் அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு பிரச்சனைகள் இருக்கு சார், அதை முன்னிலைப்படுத்தி இப்பயும் நாங்க எங்களுடைய கோரிக்கையில முதன்மையானதா ஆட்டோமீட்டர் கட்டணம் தான் கேட்கிறோம். இங்க நாங்க என்ன சொன்னோம், நம்ம ஏற்கனவே ஒரு செயலியை உருவாக்க போனாங்க, போக்குவரத்து துறையில ஒரு பேச்சுவார்த்தை போச்சு, நீங்க எல்லாம் வந்திருப்பீங்க. அப்பயே நாங்க என்ன சொன்னோம்னா, தனியார் மயமா கொடுக்காதீங்க, அவங்கள்ட்ட காசு கேட்காதீங்க, நலவாரியத்தில் இருக்க காசை எடுத்து நடத்துங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ட்ரிப்புக்கு அரசாங்கம் 5 ரூபாய் எடுத்துக்கோங்க, அதுல 3 ரூபாய் அந்த செயலியினுடைய செலவினங்களுக்கும் 2 ரூபாயை திருப்பி இந்த ஓட்டுநர்களுடைய நலன்களுக்காகவும் தான் வைங்கன்றதை நாங்க கேட்டிருக்கோம். அந்த கோரிக்கையை வைக்காம இல்ல. 2வது விஷயம், நீங்க சொன்னீங்க தெரியுமா, மீட்டர் கட்டணத்துல ஓட்டுறதை வலியுறுத்துங்கன்னு. அமைச்சர் எங்களோட உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது அமைச்சர் நாங்க சொன்னது என்ன தெரியுமா, ஓலா ஊபர் ரேபிடோ இருக்கட்டும் சார், அதுல வந்து மீட்டர் பிரச்சனை இருக்கட்டும், அதுல வந்து ரேட் பிரச்சனை இருக்கட்டும், அது கால் டாக்ஸிகளுக்காக. ஆட்டோக்கு நாங்க வச்ச கோரிக்கை என்ன தெரியுமா, ஓலா ஊபர்ல டியூட்டி வரட்டும், நாங்க எடுக்கிறோம். பயணிகளுடைய லொகேஷனுக்கு போனோம். இப்ப இங்க இருந்து புக் பண்றீங்கன்னா 1 கிலோமீட்டர் ஆட்டோ வந்தா கூட அங்க இருந்து இங்க வந்துட்டு நீங்க மீட்டர் கட்டணத்தை நிர்ணயம் பண்ணா நாங்க மீட்டர் போட்டுறதுக்கு ரெடியா இருக்கோம். ஏன்னா பயணிகளை இணைப்பதற்கு ஒரு நிறுவனங்கள் பாலமா இருக்கு. அப்ப நாங்க அந்த லொகேஷனுக்கு போயிட்டு கஸ்டமர்கிட்ட ப்ரீவியஸா காசு வாங்குறோம்னு சொல்லல, லொகேஷன்ல இருந்தே மீட்டர் கட்டணத்தை திருத்தி அமைக்கப்பட்டால் அந்த மீட்டரை போட்டு ஓட்டுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம்னு அமைச்சர்கிட்டையும் சொன்னோம். அன்னைக்கு இருந்த சிறு IAS அவர்கள்ட்டையும் சொன்னோம். ஆணையரே சொன்னாரு இது நல்ல திட்டமா இருக்கு. நான் தான் சொன்ன அந்த கருத்தை. இது ஜாகிர் சொல்றது ஒரு ஏத்துக்கக்குள்ள வகையில இருக்கு. மீட்டர் கட்டணத்தை நிர்ணயம் பண்ணா எப்படி நிறுவனங்கள் ஃபாலோ பண்ணுன்ற குழப்பம் எங்களுக்கு இருந்துச்சு. சொல்லுங்க சார். கேட்டிருக்கோம் சார், செய்யல சார், வலியுறுத்த முடியாது சார். எல்லாமே சேர்த்துதான் சார் வலியுறுத்த முடியும். எங்களுக்கு வந்து நாங்க ஆரம்ப காலத்துல 2000 நாங்க இப்ப போய் சொன்னோம், எங்கள்கிட்ட அது இருக்கு. நாங்க இப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா, இறுதியா அமுதா மேடம் உள்துறை செயலாளர் இருந்தாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி தான் 2021 எங்களுக்கு அந்த லெட்டர் வந்துச்சு. அதை கேட்கும் போது இதை டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் பாத்துக்குவாங்க, ஒரு செயலியை உருவாக்குறது பேசிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா இதை கும்டா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு யாரோ சொன்ன பதில் இல்ல, போக்குவரத்துறை ஆணையர் சொன்னாரு, சிறு சார் சொன்ன பதில். கும்டா செயலியில உங்களுக்கு ஆட்டோ கால் டாக்ஸி வந்துருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் கும்டால அரசு செயலி உருவாக்க வேணாம், அந்த சென்னை ஒன் செயலியில ஆட்டோ கால் டாக்ஸியை கொடுங்கன்னு கேட்டு போராடிட்டு இருக்கிறோம் பல விஷயமாக. இந்த பிரஸ் மீட் எதற்காகனா, இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 லட்சம் ஆட்டோ கால் டாக்ஸி ட்ரிப் வந்து இங்க சென்னையில கம்ப்ளீட் ஆகுது. ஆட்டோ கால் டாக்ஸி சேர்த்து 5 இருந்து 6 லட்சம் ட்ரிப் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுது. அப்ப அதுல ஓட்டக்கூடிய தொழிலாளர்களுக்கு இதையும் செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் எங்களுக்கு ஒரு பிரச்சனை. அதுல ஒரு சில சிக்கல்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சென்னை ஒன் செயலிக்கு நாங்க போய் அணுகும் போது அது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லயும் வரல, தொழிலாளர் நலத்துறையிலயும் வரல. அது வந்து நம்ம கும்டா அப்படின்றது தனி ஒரு இதா இருக்கு. அதுக்கு முதலமைச்சர் தான் தலைவரா இருக்கிறாரு. எங்களால முதலமைச்சர் ரீச் பண்ண முடியல. துணை முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கு, இந்த கோரிக்கைகளை வழங்குவதற்கு அவருடைய உதவியாளர் அண்ணன் செந்தில் அவர்களை இதுவரைக்கும் போன மாசத்துல 10 தடவை கூப்பிட்டு பேசியிருக்கிறோம். நேரம் ஒதுக்கப்படல எங்களுக்கு. முதலமைச்சருடைய அவர் உதவியாளர் தினேஷ் அவர்களுடைய எங்கள்கிட்ட இருக்கு. பல தடவை கூப்பிட்டுருக்கோம், பல தடவை மெசேஜ் போட்டிருக்கோம். இதெல்லாம் ஓப்பனா காட்ட முடியாது. என் வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுக்கு என்ன பர்சனலா காட்டுறேன். இது வரைக்கும் பல பேரை சந்திக்கக்கூடிய முதல்வர், அந்த உதவியாளர் எங்களுடைய மெசேஜுக்கு ஒரு ரிப்ளை பண்ணி கூட நீங்க வாங்க உங்க கோரிக்கையை சந்திக்கல. முதலமைச்சரை சந்திப்பதாக இருந்தால் ஒரே வார்த்தை சொல்றாங்க, நான் சந்திச்சிருக்கிறேன் முதலமைச்சரை, பொய் சொல்லல. ஒரு பெட்டிஷன் எடுத்து போனா கூட உள்ள செக்ரட்டரியேட்ல விட மாட்டாங்க. நான் கொண்டு போனேன். கிக் தொழிலாளர் நல வாரியத்தை அமைத்ததற்காக முதலமைச்சருக்கு நன்றி சொல்ல போனவர்களில் நானும் ஒருவன். தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் மனுவை வெளியே புடிங்கி வச்சுட்டு போய் நன்றி மட்டும் தான் சொல்லணும், வேற எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி கூட்டு வந்தாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு எங்களுக்கு. அப்ப நாங்க எப்படி கேட்க முடியும்? நாங்க சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பிட்டோம், மாத்தி மாத்தி பந்தாடிட்டாங்க. நீங்க சொன்ன கோரிக்கை தான் எங்களுக்கு அரசு ஒரு செயலியை கொண்டு வரணும், அதை பந்தாடிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் சார், 2013 அப்புறம் எத்தனை ஆட்டோ சங்கங்கள், பல ஆட்டோ சங்கங்கள் நீங்க பாத்திருப்பீங்க. ஆட்டோ மீட்டர் கட்டணம் கேட்காம இருக்குமா? இல்ல சார், இல்ல சொல்றேன், நான் என்ன சொல்றேன், இத்தனை ஆண்டுகளா ஆட்டோமீட்டர் ஏதாவது ஏத்திருக்காங்களா? ஏன் அந்த கோரிக்கை, முதல் கோரிக்கை அதுதான் சார். ஆட்டோமீட்டர் ஒரு கோரிக்கை சார், இப்பயும் ஓபனா சொல்றேன் சார். இதுல ஒரு கோரிக்கை, நீங்க சொன்ன ஆட்டோமீட்டர் கட்டணத்தை மற்றும் அரசு மாற்றி அமைச்சு தரட்டும், இந்த போராட்டங்களை வாபஸ் பண்றோம், இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு கொடுக்கட்டும் அரசு. இந்த ஆட்டோமீட்டர் கட்டணத்தை மட்டுமாவது எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் முக்கியமான கோரிக்கையா கேட்கிறோம்.
நீங்க ஓலா ஊபர் எல்லாத்தையும் முறைப்படுத்துறீங்களா? ஆனா ராபிடோல போனா சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு உங்க ஆட்டோ ஓட்டுநர்களே எத்தனை இடத்துல பைக் டாக்ஸிக்காரங்க புடிச்சு அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. சரிங்களா? அதெல்லாம் நடக்கும்போது நீங்க முறைப்படுத்தலாம் சொல்றீங்க. அப்ப அதை அடிக்கிறதுக்கான நமக்கு உரிமை இல்லவே இல்லை. சார் ஒண்ணு இல்ல சார், ஒரு நிமிஷம் சார், அடிக்கலாம் இல்ல, அதான் நல்லா புரிஞ்சுறீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஆட்டோ இருங்க, நீங்க வீடியோ வச்சீங்க. ஆட்டோ அதை பாருங்க, ஆட்டோக்காரங்களுக்கும் கால் டாக்ஸிக்காரங்களுக்கும் பைக் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கும் முறைப்படுத்தாத அரசாங்கத்தோட வேலை. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் யாருங்க? அரசாங்கம், அரசு அதிகாரிகள். ஒரு இருங்க, நீங்க சொல்றது கேட்கறதால நான் சொல்ல வரேன். ஆப்பு நல்லா கேளுங்க, ஓட்டுநரோட கருத்து தான் நாங்க கேட்க முடியும். ஆப்பு சொல்லல, அந்த நிறுவனங்களை தடை பண்ணுங்க அப்படின்னு அரசு ஒரு செயலியை உருவாக்கல. இவ்வளவு தொழிலாளி என்ன பண்ணுவான்? ஒண்ணு இல்ல, தொடர் கேட்ட மாதிரி அந்த ஆப்ல சென்னை ஒன்ல வந்துருச்சு. அந்த சென்னை ஒன்ல ஆட்டோ கால் டாக்ஸியை கொண்டு வாங்க என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க? பஸ்ஸோட பஸ் பயணிகளினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருன்ற ஒரு பதில் சொன்னாங்க. இது எப்படிப்பட்ட பதிலா இருக்கு சார்? இந்த செயலிகள் என்பது யாராலையும் தடை செய்ய முடியாது, உங்களுக்கும் தெரியும். அது எங்களுக்கு போக்குவரத்துறை ஆணையம் சொன்னது. ஆரம்ப காலகட்டத்தில் 2013 காலகட்டத்திலே அந்த செயலிகள் வரும்போதே அப்பையில இருந்தே தொழிற்சங்கம் வச்சிருக்காங்க. தொழிற்சங்கத்தினுடைய பதிவு 2016. அன்றையில இருந்தே இந்த கோரிக்கையை கேட்கும் போது தனிப்பட்ட எந்த ஒரு நிறுவனமும் தொழில் செய்வதை இங்க யாரும் தடுக்க முடியாது. அரசாங்கத்தால அது முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் அதை தடை செய்யணும் எப்படி கேட்க முடியும்? முறைப்படுத்துன்றதான நாங்க கேட்க முடியும். முடியாத ஒரு விஷயம் இல்ல, அது சார் இல்ல சார், முறைப்படுத்த முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டரே போட்டுருக்கு சார். இருங்க, முறைப்படுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிருக்கு, ஆர்டரே போட்டு. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு நீங்க அமல்படுத்துறீங்க. இப்ப எஃப்சிபிசியா ஏத்துறீங்க, இப்ப ட்ரிங்க் அண்ட் டிரைவ் எல்லாரும் பாத்துருப்பீங்க, சீட் பெல்ட் போல. அரசு நினைச்சா ஆமா சார், அரசு நினைச்சா ஒரு தனியார் நிறுவனம் இவ்வளவு தப்பு செஞ்சிட்டு இருக்கு. ஒரு நிறுவனம் ஒரு செயலாளர் சொல்லியும் அலுவலகத்தை இங்க ஆரம்பிக்கல சென்னையில அப்படின்ற பிரச்சனை இருக்கு. அலுவலகம் இல்ல, தொழிலாளர் பிரச்சனை இருக்கு, எல்லாம் தெரிஞ்சு மீண்டும் மீண்டும் அதை இயங்கிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அரசு கிட்ட தடை செய்யணும்னு கேட்காம தடை செய்யாத ஒரு முன்மொழிவு இல்ல சார். நாங்க எந்த தொழிலும் இங்க பாருங்க, தொழிலாளர்கள் நலனுக்காக எந்த தொழிலும் தடை செய்யணும் நாங்க சொல்ல மாட்டோம். எந்த தொழிலாளர் தடை செய்யறாங்க நல்லதா இருந்தா வரவே இருக்கிறோம். உங்களை பேசஞ்சருக்கு நல்லது செய்தா நாங்க இருக்கிறோம். நாங்க அதை முறைப்படுத்துதான் சொல்றோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நல்லதுன்னு சொல்லிருக்கிறோமா? நாங்க சொல்றோம் நாங்க அதை தடை செய்யணும். எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்கு, நாங்க சொல்லவே இல்லை. பத்திரிகையாளர்களுக்கு இந்த பத்திரிகையாளர் மன்றத்திலேயே பத்திரிகையாளர் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஒரு சில கோரிக்கைகள் இருந்தது, அது நிறைவேற்றப்பட்டது. அந்த மாதிரி இது எங்களுடைய கோரிக்கை, இந்த தொழில இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய கோரிக்கை. நீங்க அந்த கோரிக்கையா பார்க்கணும். எங்களுடைய கோரிக்கையை நீங்க தடை செய்யுங்கன்னு நீங்க கேக்குறீங்க. இப்ப ஒரு நாள் ஏன் சொல்லுங்கன்னா நீங்க அழுத்தம் கொடுக்குறீங்க எங்களுக்கு. நீங்க எங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுங்க சார், தடை செய்யுங்க, தடை செய்ய சொல்லுங்க, அழுத்தம் கொடுக்குறீங்க சார். நீங்க இப்ப சொன்ன மாதிரி இதை முறைப்படுத்த முடியாதனால அரசு சொல்லணும்ல சார். அதை முறைப்படுத்த வேண்டியது அரசோட பொறுப்பு. பப்ளிக் யார்? அரசாங்கம் தான் சார் பாத்துக்கணும். என்ன பேசுறீங்க நீங்க சார்? நாங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க சொல்ற மாதிரி எங்களுடைய கோரிக்கையை கேட்கணும்ன்றது எங்களுடைய அவசியம் கிடையாது. நாங்க இந்த தொழில இருக்கிறோம், எங்களுடைய சூழ்நிலைகள் எங்களுடைய தொழிலாளர்களுடைய கோரிக்கையை முதலமைச்சர் நாங்க பேச முடியும். நீங்க சொல்றீங்கன்றதுக்காக தடை செய்யும் சொன்னா அப்புறம் நீங்க இப்ப ஏன் சார் திருப்பி தடைன்னு கேட்க சொல்றீங்க? எங்களை நீங்க சொல்லிட்டு தான் இருக்கீங்க இவ்வளவு நேரம். ஏன் தடைன்னு கேட்க மாட்டேன்றீங்க, ஏன் தடைன்னு கேட்க மாட்டேன்றீங்கன்றதா உங்க வாதம். கரெக்டா? அது தப்பு. அந்த நிறுவனத்தால வாழ்வாதாரம் பாதிக்கிறதும் சொல்றீங்க. பாதிக்கிறது ஒரு மருந்து சாப்பிடலாம், அந்த மருந்து வந்து பாதிப்பு ஏற்பட்டு சொல்லி தடை பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோ ஓட்டுறதும் சரி, கால் டாக்ஸி ஓட்டுறதும் சரி, ஒருத்தவங்க வந்து ரேபிடோ ஒரு லேடியை வந்து சேஃப்டி இல்லாம கூப்பிட்டு போற ரேபிடோ நீங்க தான் சொல்றீங்க. அப்ப அந்த ரேபிடோவை கேன்சல் பண்ணி எங்க ஆட்டோ சேஃப்டியா நான் கூப்பிட்டு போறேன். எல்லா இடத்துல போக்குவரத்து சிக்கல் வந்து கிளியர் பண்ணது யாருன்னா இப்ப கூட டிராபிக் போலீஸ் யார் செஞ்சு வேலை செய்யறாங்க? ஆட்டோ ஓட்டுறவங்க செய்யறாங்க. நிறைய விஷயங்கள் பண்றீங்களா? அது போல இதை ஏன் தடை கேட்க முடியாது? சேஃப்டியில நீங்க சொல்லும் போது சார், இப்ப நீங்க சொன்ன ஒரு மருந்த ஒரு புகார் வருதுன்னா உடனே தடை பண்ணிட மாட்டாங்க. தடை பண்ணிடுவாங்களா? இருங்க, அரசாங்கத்தால அந்த மருந்தை அந்த நிறுவனம் சரி பண்ணவே முடிய மாட்டேங்குது, அரசாங்கம் சொல்றதை ஃபாலோ பண்ண மாட்டேங்குது, அரசாங்கம் சொல்றதை செய்ய மாட்டேதுன்னு தான் தடைன்ற சூழ்நிலைக்கு போவாங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, தமிழக அரசு, திமுக அரசு, மத்திய அரசு சட்டங்கள் கொண்டு வந்திருக்குல்ல. இந்த 4 ஆட்சிகளில் இந்த 5 ஆட்சிகளில் இந்த ரேபிடோ ஓலா உள்ள வரல. அதிமுக ஆட்சி காலத்துல இருந்து இருக்கு. நீங்க ஒரு சார ஒரு 2013 வந்துச்சு. இருங்க, 2013 வந்து போராடி இருக்கோம். 2013 வந்துச்சு சார். 2013 போராட்டம் நடத்திருக்கோம் சார். இருங்க, நாங்க மாறி ஆண்டிருக்காங்க. இப்ப ஒரு கிளாரிட்டி இருக்கு சார். இப்ப அக்ரிகேட்டர்ன்ற ஒரு சட்டத்தை 2019 மோட்டார் வாகன சட்டத்திட்டத்தில் சேர்த்திருக்காங்க. 2019 சேர்த்திருக்காங்க. அதன் பின்பு இங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாம். அதான் நாங்க கேட்கிறோம். ஆமா சார், ஒற்றுமையான போராட்டம். இங்க சென்னையில ஓடக்கூடிய
ஆட்டோ கால் டாக்ஸிகள் சேர்த்து இந்த ஆட்டோ கால் டாக்ஸி இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்த்து கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட ஆப்டேஸ்ல இருக்கக்கூடிய 30,000க்கும் மேற்பட்ட ஆட்டோ கால் டாக்ஸிகள் பொது வேலை நிறுத்தத்தில் நாங்க ஈடுபடுறோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மற்ற சங்கங்களும் நாங்க பேசியிருக்கிறோம். எங்களுடைய வேலை நிறுத்தத்திற்கு முழு ஆதரவு அளிப்பதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன சார்? ஆமா. என்ன சார்? அந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள்ட்ட நாங்க பேசியிருக்கிறோம் சார். அவங்க வந்து வாகனங்களை நிறுத்த சொல்றோம், அந்த போராட்டத்தில் நாங்க கலந்துக்க முடியாது, நாங்க ஒரு நாள் போராட்டத்தை முடிவு பண்ணிருக்கோம் சொல்லிருக்காங்க. அவங்க ஒரு தேதி முடிவு பண்ணிருக்காங்க, அவங்க ஒரு போராட்டம் நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிருக்காங்க. கலந்து இல்ல அன்னைக்கு ஓட்ட மாட்டோம் ஆதரவு தரன்றது தெளிவா சொல்லிருக்காங்க. அது அவங்க அபிஷியலா சொல்ல முடியாது. எங்க நிர்வாகிகளுக்கு எப்படி சொல்லணும் சொல்லி நிப்பாட்டுறோம் சொல்லிருக்காங்க. தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி சார்பாக நாங்க நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்க. அவங்க நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு நாங்க ஆதரவு தெரிவிப்போம். இணைந்து போராட்டம் நடத்தி இருக்கிறோம். ஓகேங்களா? ஆமா, சென்னையில மட்டும் தான் பொது வேலை இருக்கும். சென்னை மட்டும் தான் அன்னைக்கு ஆமா மேடம். ஆமா மேடம். இது சம்பந்தமாக நாங்க ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கிறோம் மேடம். பல சங்கங்கள்ல பேசியிருக்கிறோம். இந்த ஸ்டாண்ட் பேஸ்ல ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் பல பேருக்கு வந்து இந்த போனை யூஸ் பண்ண தெரியாதவங்க, அதனால அவங்க ஒரு ரேட்டு கேட்கறாங்க கொள்றாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு. சம்பந்தமா நாங்க தொடர்ச்சியாக விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். ஓட்டுநர் மத்தியில மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரணும். ஓகேங்களா? அதுதான். அதான் மேடம், எக்ஸ்ட்ரா கேட்க கூடாது. இதை எங்கெங்கெல்லாம் கூட்டம் நடத்துமோ அங்கங்க விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கா. ஒரு சில ஓட்டுநர்கள் செய்யக்கூடிய தவறு தான். அதையும் கூடிய சீக்கிரம் இதெல்லாம் சரியாயிடும். ஏன்னா இப்ப எல்லாருக்கும் தெரியும், ஆப் பேஸ்ல யாருமே எக்ஸ்ட்ரா கேட்கல. ஒரு சில ஆள் கேட்கறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா 2013 25-12 ரேட் இருந்தது. அந்த ரேட் ஒத்து வரலாம் தான் எல்லாருமே அது எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க. அரசு கண்டுக்க மாட்டாங்க. அது ஒரு பிரச்சனை தான் ஓடுது மேடம். இது மீட்டர் கட்டணம் நாங்க இப்ப சொல்லிருக்கோம் மேடம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு கூடுதல் கட்டணத்துக்கு. அதை சுவிட்ச் ஆஃப் பண்றதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் விஷயம் நடக்குது, அதிகமா நடக்குது. நீங்க சொன்ன விஷயம் நடக்குது. ஆனா மீட்டர் கட்டணத்தை நிர்ணயம் பண்ணிட்டா இன்னைக்கு ஃபைண்ட் அவுட் பண்றதுலாம் ரொம்ப ஈஸி. சரிங்களா? அதனால இந்த குற்றங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தடுக்கப்படும் அப்படின்றது எங்களுடைய முழு நம்பிக்கை. ஆட்டோ மீட்டர் கட்டணம் நிறைவேற்றிச்சுன்னா இந்த பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய விஷயத்துக்கு நாங்களும் கூட நின்று உரிய நடவடிக்கை எடுப்போம். அந்த விஷயத்தை முழுசா குறைப்பதற்கு நாங்க முழு முயற்சியாக இது பண்ணுவோம். அது போன்று கூடுதலா கேட்கக்கூடியவங்க எங்க சங்கங்கள்ல இருந்து கூட நாங்க நீக்குவோம். இந்த மாதிரி பொதுமக்கள்கிட்ட அடாவடியா நடந்துக்கிறவங்க சங்கத்துல இருந்து கூட நாங்க நடவடிக்கை எடுப்போம். சரிங்களா? அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதை ஆட்டோ மீட்டர் கட்டணம் நிர்ணயம் செய்யாம எங்களால செய்ய முடியாது. அதான் பிரச்சனை. நன்றி சார். நன்றி. பேனர் மட்டும் அதை காட்டுங்க. அப்படின்னு குறுக்க வராத ராஜகுமார் குறுக்க வராத. வெற்றி சார். சார் சிஐடில கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஆதரவு இருக்குன்றதை நீங்க கேட்டு பாருங்க. பேசிடலாம்.